திருவண்ணாமலையில் காவல்துறையினரே குடும்ப பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டதற்கு சான்று என கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். பாலக்கோட்டில் எழுச்சி உரையாற்றிய அவர், மக்களை காக்க வேண்டிய காவலர்களே தாயின் கண்முன்னே மகளை பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்றால் ஸ்டாலின் அரசாங்கம் தொடர வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். பாலத்தார் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது. அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே 2 பெண்மணி இருக்கின்றார்கள். அந்த டிரைவருடைய அக்கா, ஒரு அக்கா மகள். உடனே காவலர்கள் 2 பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இந்த 2 பெண்மணிகள் யார் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த லாரி டிரைவர் குறிப்பிடுகிறார், நாங்க பாலத்தாரை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன், அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா மகளும் அழைத்து வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நம்ப தயாரா இல்லை என்று அந்த 2 காவலர்களும் விடாப்புடியாக அந்த 2 பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த 2 வாகனத்திலே அழைத்து செல்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை கற்பழித்திருக்கின்றார்கள். 29ஆம் தேதி நடந்த சம்பவம் இது மன்னிக்க முடியாத சம்பவம். ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், காவல்துறை அவரிடத்திலே இருக்கின்றது. சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு 2 காவலர்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் அந்த 2 பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயின் கண் எதிரே மகளை கற்பழித்து என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா?